இன்றைய வருடத்திலே நாம் எதை ஆசீர்வாதமாக எடுக்க வேண்டும் என்று சொன்னால், துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து வருகிறது. ஏன்னா இன்றைக்கி அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிளெஸ்ஸிங், இன்றைக்கி ஆசீர்வாதம் சொன்னால் கர்ஸ், இது ரெண்டுமே ஒரே வாயிலிருந்து தான் வருகிறது. இன்றைக்கி வாயில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் மிக மிக முக்கியமான ஒன்று என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கி வேர்ட்ஸ் ஆர் எ கிரியேட்டிவ் பவர். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமில்லை, கடவுளுடைய வாயினுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான். மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி மேலே செல்லாமல் முளை கிளம்பி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் எப்படி வழங்குகிறதோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் புறப்படும். அது ஒருபோதும் வெறுமையாய் திரும்பாது. இன்னைக்கு இந்த வேர்ட்ஸ்னால தான் பல்வேறு பிரச்சனைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிறது. நாக்கு, இந்த நாவ், டங் என்று சொல்லக்கூடிய இந்த நாக்கு உலகத்திலேயே எல்லா மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிறிய உறுப்பு எதுன்னு சொன்னால் நாக்கு தான். ஆனால் அந்த நாக்குனால பல பிரச்சனைகளை இன்றைய உலகத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பல்வேறு வழக்குகள் அதிகமாக வருதுன்னா நமக்கே தெரியும். அவன் வாயின் வார்த்தையினாலேயே பல பேர் மாட்டி சிக்குண்டவனாக வந்துடுறான். உன் வாயின் வார்த்தையினால நீ விடுதலையாவாய், உன் வாயின் வார்த்தைகளினாலே நீ குற்றவாளியாக தீர்க்கப்படுவாய். இன்றைக்கி எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கணும். அபட்மெண்ட்டுக்கு மட்டும் கிடையாது, இன்றைக்கி கிரேவ் அண்ட் சடன் ப்ரொபகேஷன், செல்ஃப் டிஃபென்ஸ், சடன் ஃபைட்ஸ் போன்ற எல்லாத்துலேயும் சரி, திடீர் ஆத்திரத்தின் காரணமாக ஒரு கொலை நடக்கிறது என்று சொன்னால் அவன் அந்த இடத்துல ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான், இன்ஃப்யூரியேட்டட். அந்த வார்த்தை அந்த இடத்திலே ஆத்திரத்தை ஏற்படுத்தி நான் அவனை கொலை செஞ்சுட்டேன்னு சொல்லுவான். ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், நாட் ஓன்லி எல்லாருக்குமே தன்னிலை மறக்காத ஒரு சூழ்நிலைகளை உருவாக்க வேண்டும் என்பதற்கு தான் காட் கிரியேட்டட் 2 ears 1 tongue. ஏன்னா 2 நாக்கு, ஒரு நாக்கே இங்கே சமாளிக்க முடியல, 2 நாக்குனா மொத்தம் அவுட், ஹோல் இதே பரபரப்பாயிரும். கேஸ் நமக்கு 5 மடங்கு வரணும்னா 2 நாக்கு வேணும். இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு முக்கிய பங்களிப்பு என்று சொன்னால், நாம் கேட்பதிலே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். கேட்பதிலே கவனமாக இருக்கணும், பேசுகிறதுல பொறுமையாக இருக்கணும். வாழ்க்கையில் ஒருத்தனுக்கு வெற்றி வேணும்னு சொன்னால் இதுதான் சீக்ரெட். நீங்கள் எப்போ அட்டென்டிவ் ஹியரராக இருக்கீங்க, லிசனராக இருக்கீங்க, ஒரு வாழ்க்கையிலே ஒருத்தன் பொறுமையாக ஒரு செய்தியை ஒருத்தன் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டானாலே அவனுடைய வெற்றி ஆரம்பிக்கிறது என்பதை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கு அந்த லிசனர் கேட்கக்கூடியதில் நாம் எப்படி பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதற்கு வேதத்திலே பல வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நீதிமொழிகள் சொல்லக்கூடிய இன்னைக்கு பைபிள் உண்மையிலேயே ஒரு அற்புதமாக நான் பார்க்க முடியும். இந்த வார்த்தைகள் ஒருத்தன் வால்டேர் என்று சொல்லக்கூடியவன் பிரெஞ்சு நாட்டில் ஒரு பெரிய தத்துவ ஞானி. இந்த வால்டேர் நம்ம ரூசோ, பிளாட்டோ அவங்க மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிரெஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆள். அவன் சேலஞ்ச் பண்ணுவான், இயேசு கிறிஸ்துவும் இந்த பைபிளும் 1826 அவன் சேலஞ்ச் பண்ணுது, இது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 25 வருஷத்தில் அழிஞ்சிரும் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணுவான். அவன் 25 years கழித்து அவன் போயிட்டான். அவன் வீடு பைபிள் அச்சடிக்கக்கூடிய இடமா ஆண்டவர் கொண்டு வர்றார். இன்றைக்கி வேர்ல்டுலேயே அதிகமாக சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு புக் எதுன்னு சொன்னால் இன்றைக்கி நிச்சயமாக சொல்ல முடியும், வேத புஸ்தகங்கள். இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் இப்போ அமெரிக்காவிலேருந்து இப்போ வேர்ல்டு முழுவதுமே நான் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறேன். எப்படி கமெண்ட்ரிஸ், எப்படி ஸ்டடி பைபிள், எப்படி கன்கார்டன்ஸ் எப்படி வந்துட்டு இருக்குங்கிறதே நம்ம சொல்ல முடியாது. தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பங்களிப்பை இந்த வார்த்தைகளிலே இருக்கு. நீதிமொழிகள் 18:20 ஒரு வார்த்தை, அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். இன்னைக்கு நமக்கு ஃபுட்டு, நமக்கு வாழ்க்கையில் பிளெஸ்ஸிங், நம்ம இருதயத்தில் என்ன நினைக்கிறோமோ
அதுதான் ஒரு மனிதனுடைய வெற்றி. இன்னைக்கு ஒருத்தன் அமெரிக்காவில் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறுவனாக இருக்கிறப்ப, அங்கே இருக்கக்கூடிய வெள்ளை மாளிகை வழியாக போயிட்டு இருக்கிறப்ப, நான் இந்த இடத்துல வந்து உட்காரணும்னு சொல்லி அவன் இருதயத்தில் நினச்சான். ஷார்ட் பீரியடில் அவன் வளர்ந்து ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே, அவன் இத்தனைக்கு ரொம்ப புவர் மாணவன், புவர் ஸ்டூடெண்ட், அந்த இடத்துல அழகான முறையில் அங்கே வந்து அவன் ஜனாதிபதியாக வந்து உட்கார முடிச்சு. இப்படி உலகத்திலே இங்கிலாந்துலேயும் சரி பல்வேறு தலைவர்கள், ஜார்ஜ் புஷ் அவர் சின்ன வயசில் இதை நினைச்சார், நான் வந்து ஐ வாண்ட் டு பிகம் ஒரு பெரிய லெவலில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். இன்னைக்கு காட் வந்து அதை மல்டிப்ளை பண்ணி அவருடைய மிகப்பெரிய வெற்றியை அங்கே கொடுத்தார். இன்னைக்கு இரண்டாவது மிக முக்கியமான ஒன்று நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதில் மரணமும் ஜீவனும் உன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். எல்லாரும் கைண்ட்லி ஐ வாண்ட் டு இதை இன்னைக்கு சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து டெத் அண்ட் லைஃப் இது வந்து நம்ம டங்கில் தான் இருக்கு. ரெண்டுமே, உனக்கு சாவு வேணுமா உன் நாக்கிலே இருக்கு, உன் நாக்கிலேயே ஆசீர்வாதம் வேணுமா பிளெஸிங் வேணுமா உன் நாக்கிலே இருக்கு. அதனால தான் காலையில் நீ எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான், எல்லாருக்கும் பிரச்சனை, யாருக்கு இங்கே இருக்கிறவங்க யாருக்கா பிரச்சனை இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க, கை தூக்குங்க, நான் அவங்களுக்கு 1 கோடி ரூபா தரலான்னு ஆசைப்பட்றேன். பாஸ்டர் ப்ராப்ளம் இருக்குல்ல, எல்லாருக்குமே, எவ்ரிபடி, யாருக்குமே பிரச்சனை இல்லாத ஒரு மனிதன் உலகத்தில் கிடையாது. அந்த பிரச்சனையில் நம்ம எப்படி ஆட்டிடியூட் இருக்கிறது, வாட் இஸ் த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு மனிதனுடைய மாபெரும் வெற்றியை. அவனுடைய இந்த வார்த்தைகளை காலையில் எந்திரிச்சு அவன் ஃப்ரம் டே ஆன்வர்ட்ஸ் ஒன்று ஆரம்பிக்கிறப்பிருந்து தூங்குற வர அந்த வார்த்தைகளை ஒருத்தன் ஒழுங்காக பேச ஆரம்பிச்சிட்டானாலே அவன் வந்து தோல்வியே அவன் வாழ்க்கையில் வராது. பிரச்சனைகளை எளிமையாக வெற்றி பெறக்கூடிய வார்த்தைகள் இங்கே இருக்கக்கூடியதை நாம் பார்க்க முடியும். அதனால தான் மரணமும் ஜீவனும் உன் நாவில் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஏன்னா இந்த ப்ராவர்ப்ஸில் 18:20 டாக்ஸ் அபவுட் டேமிங் த டங் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாக்கு வந்து இன்னைக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு பெரிய ஆட்கள் என்ன சொல்லுவான்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம என்ன சொல்லுவோம், காலையில் எந்திரிச்ச உடனேயே நம்ம கண்ணை மூடிட்டு உடனே காஃபியை குடிக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்டு வரும் நேச்சுரலாக. காலையில் எந்திரிச்ச உடனே எவன் ஒருத்தன் காடுக்கு தேங்க்ஸ் சொல்கிறானோ அவனுடைய வெற்றி ஆரம்பிக்கின்றது. ஆண்டவரே, நான் நாள் நிம்மதியாக தூங்கி எனக்கு சுவாசத்தை கொடுத்து மூச்சை கொடுத்து நிம்மதியாக என்னை காலை எந்திரிக்க வச்சுருக்கீங்க, எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கீங்கன்னு ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கிறப்பயே நம்மளுடைய நாக்கு அங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆரம்பிக்குது ஃபஸ்ட். அதனால தான் ஒருத்தன் சொல்கிறான், காலை எந்திரிச்ச உடனே அவன் ஃபஸ்ட் சொல்லக்கூடிய பார்த்து என்ன சொல்கிறான்னா, ஐ ஆம் பிளஸட். எல்லாரும் சொல்லுங்கள், ஐ ஆம் ஃப்ரீ ஃப்ரம் சிக்னஸ் அண்ட் பாவர்ட்டி. I am full of energy and strength. I am child of Most High God. God's goodness and mercy follow me all the days of my life. God's favor surrounds me like a shield. God is directing my steps. God has planned to prosper me, to give me a hope and strength. என்னை பலப்படுத்துகிற கடவுளாலே நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எந்த இதாக இருந்தாலும் சரி, ஹூ எவர் மேபி. நம்ம காலையில் எழுந்திருக்கிறப்ப நமக்கு பல பிரச்சனைகள் கண் முன்னாடி தெரியும். இந்த ஜட்ஜிட்ட போய் எப்படி வாய்தா வாங்குறது, நம்ம நேரத்துக்கு போய் சேர்ந்துருவோமா, ரீச் ஆகிடுவோமா பிளேஸுக்கு, நம்ம வீட்டில் சமையல் பண்ணிட்டு ஹஸ்பண்டுக்கும் கொடுத்துட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போக முடியுமா, பல பிரச்சனைகள்.
பிள்ளைகளோட வளர்க்குற பிரச்சனை, அதை முடிச்சுட்டு கோர்ட்டுக்கு போனால் இந்த மாதம் இன்னைக்கு கிளைண்ட்டு ஃபீஸை கொடுப்பானாங்கிற பிரச்சனை, இதெல்லாம் தாண்டி வந்தால் நமக்கு இருக்கக்கூடிய தேவைகளை சந்திக்கிற பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூ, எல்லாமே ப்ராப்ளம் நமக்கு எப்படா வருங்கிறதுக்கு பல நேரங்களில் வரும். ஆனால் அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ளத்தான் இந்த நாக்கு கடவுளால் படைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இன்னைக்கு வெரி வைட். எல்லாருக்கும் ப்ராப்ளம், இதே எல்லாருக்கும் ஒரே டைம் தான். ஆனால் அந்த எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே நேரமும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் ஜெயிக்கக்கூடிய வெற்றியை எப்படி இருக்கிறது என்பதை நாம் எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். இன்னைக்கு யாக்கோப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு இதில் மிக அற்புதமாக சொல்லியிருக்கிறான். யாக்கோப்புங்கிற ஒரு இது பைபிளில் ஜேம்ஸ் 3:2 அவன் சொல்கிறான், நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்திலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். இப்போ குதிரை இருக்கு, குதிரையினுடைய கண்ட்ரோல் எதில் இருக்கு? குட். அண்ணா கிளியராக சொன்னாங்க, கடிவாளத்தில் இருக்கு. நீ தான் சொன்னியா? நீயா சொன்ன? குட். எல்லாரும் நாகராஜனுக்கு ஒரு கிளாப்ஸ் பண்ணுங்க. பெஸ்ட். குதிரைக்கு மெயின் கடிவாளம் கை என்ன இருக்கு. அது கிளியர் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு ஃபாஸ்ட்டாக போனாலும் சரி அதை கண்ட்ரோலில் வச்சிட முடியும். கடிவாளம் சின்னது தான், குதிரை ஜம்ப் பண்ணி போச்சுன்னா எவ்வளோ வேறு காரியங்கள் செய்யும். இன்னைக்கு நெப்போலியன் போனோபார்ட், மாவீரன் அலெக்சாண்டர், அந்த குதிரையில் அவன் உலகத்தையே போய் ஜெயிச்சுட்டு வந்திருக்கான், வேர்ல்டு முழுவதும். ஆனால் அந்த குதிரைக்கு எந்த நேரம் எப்படி வேணாலும் மாறும் டக்குன்னு. ஆனால் அதனுடைய ஹோல் கண்ட்ரோல் அந்த பிரிடில், அந்த இருக்கக்கூடிய கடிவாளத்தில் அதனுடைய வெற்றி நமக்கு அதை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. கப்பலுக்கு என்ன இருக்கு? குட். சுக்கான், நங்கூரம், ரெண்டு சேம் திங். இது ரெண்டுமே ஒரு பெரிய வெற்றி. அவ்வளோ பெரிய கப்பல், டைட்டானிக் மாதிரி கூட இருக்கு. இப்போ இங்கே கூட மதுரையில் போட்டிருந்தான்னு நினைக்கிறேன். பெரிய கப்பலை ஒரு ஸ்பாட்டில் போய் நிப்பாட்டி நிறுத்தணும், வைக்கணும், சொல்லணும்னு சொன்னால் அந்த நங்கூரம் வெரி வெயிட். இது ரெண்டு தான் நம்ம நாக்கு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. அந்த நாக்கை நம்ம ஒழுங்காக ட்விஸ்ட் பண்ணிட்டா வெற்றியினுடைய ரகசியத்தை நாம் அனுபவிக்கிறோம். இந்த நாக்கை நம்ம ஒழுங்காக வைக்கலைன்னு சொன்னால் நம்ம நாட் ஓன்லி இது மிகப்பெரிய சோதனைக்கு ஆளாகிறோம். அதனால தான் வள்ளுவர் இதுக்கு ரொம்ப பல்வேறு வருத்தங்கள் இது சொல்லி அந்த பாடல்களில் அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. இன்னைக்கு தீயினால் சுட்டப்புண் குட். நம்ம வாத்தியார்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். உண்மையிலே ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க. எது வேணாலும் சுட்ட புண்ணு கூட இம்மிடியட்டாக ஹீல் ஆயிடும். ஆனால் நாக்கில் ஒருத்தன் வஞ்சு அதே நினச்சிட்டு இருந்தான் பாரு, அன்னைக்கு வஞ்சான் பாரு, நம்மளை எவ்வளோ தூரம் நம்மளை அவமானப்படுத்தினான், அவன் மூஞ்சிலியா முழிக்கிறது, எவ்வளோ கேவலமாக நடத்தினாரு அப்படின்னு சொல்லக்கூடியதை நாம் இதயத்திலே வைக்கக்கூடாது என்பதற்குத்தான் வள்ளுவர் நமக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். யாகவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் குட். யாராக இருந்தாலும் சரி அந்த கண்ட்ரோல் வெரி வெரி வைட். அதே தான் இந்த வேத புத்தகத்திலே யாக்கோப்பு 3:2 இருந்து 6 வசங்களும் நாம் சொல்லிடுது. அதனால தான் சொன்னேன், துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. ரெண்டுமே ஒரே வாய் தான். ஒரு நமக்கு நல்லா பேசி பிளஸிங்காக சொன்னோம்னா நம்ம கூட டீம் இருப்பான். நம்ம வாயிலிருந்து வெறும் கெட்ட வார்த்தையாக பேச ஆரம்பிச்சோம்னா நம்மளை விட்டு ஓடிய போயிடுவான். தட்ஸ் அ மேட்டர் ஃபார் இது. இதுக்காக தான் அந்த வார்த்தையில் கூட ஒரு சின்ன காரியத்தில் ஒருத்தரை கேலியாக பேசிட்டா கூட அதுவும் ஆபத்து தான். ஃபார் எக்ஸாம்பிள், பாஞ்சாலி துரியோதனன் அந்த அவங்களுடைய இடத்த பார்க்குறதுக்காக வருவான். அந்த ஸ்பாட்டுக்கு வர்றப்ப இவங்க கட்டினக்கூடிய அந்த இடத்தை பார்க்கறதுக்கு பார்வையிட்டு வர்றப்ப உள்ள ஒரு தடாகம் மாதிரி ஒரு இடம் இருக்கும். அந்த தடாகத்துக்கிட்ட போய் இவன் பக்கத்தில் ஜஸ்ட்டு கால் வைக்கிறதுக்கு முன்னாடி யோசிப்பான், தண்ணியாக இருக்குது எப்படி வைக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தா அது ஒரு ஜஸ்ட்டு திரை தான். அதை பார்த்துட்டு அப்புறம் நைஸாக கால் எடுத்துருவான். அதுக்கு அடுத்த ஸ்டெப் கீழே வருவான். கீழே வர்றப்ப பழையபடியும் தடாகம் மாதிரியே தெரியும்.
தண்ணி ஏற்கனவே அது மாதிரி தானே நினச்சிட்டு கேஷுவலாக காலை உள்ளே விடுவான். தண்ணி உண்மையான தண்ணி கீழே விழுந்துடும். அப்போ மேலே இதிலிருந்து மாடத்துலேருந்து பாஞ்சாலி பார்த்துட்டு இருக்கிறவ சிரிச்சிட்டு இவனை வந்து குருடன் மகன் குருடனோ என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுவான். அது திருதராஷ்டிரனுடைய மகன் இங்கே இருக்கக்கூடிய இவன் இப்படி ஒரு சூழ்நிலைகளை பார்த்த உடனே அவன் இதயத்தில் வெறி வந்துருச்சு. ஒரே ஒரு வார்த்தை, நாம் எப்படி இருக்காலும் சரி, ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். இதுதான் நம்ம ஊரில் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமாக பார்க்கிறோம். இன்னைக்கு வேதத்தில் யாரெல்லாம் கேரக்டர், பைபிள்லேயும் சம் ஆஃப் த கேரக்டர்ஸ் உண்டு. அது எப்படி ஒரு பிளெஸ்ஸிங் கிடைக்கிறதுல குரான்லையும் பைபிள்லையும் இருக்கக்கூடிய சில போர்ஷன்ஸ் வந்து ஒன்றாவே வரும், சம் ஆஃப் த போர்ஷன்ஸ். அதில் ரெபேக்கா என்ற ஒரு பெண் வந்து அவ ஒரு இடத்துல வந்து தண்ணி பிடிச்சிட்டு இது பண்ணிட்டு இருப்பாள். ஆபிரகாம் சொல்லக்கூடிய அந்த ஆபிரகாமுடைய வேலைக்காரன் தன்னுடைய ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்குக்கு ஒரு பெண்ணை பார்க்கறதுக்காக போயிட்டு இருப்பான். அவன் பெண்ணை பார்க்க போகிறப்ப பொண்ணை கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். இப்போதான் நம்ம வந்து பொண்ணு வந்து மாப்பிள்ளைகளுக்கு வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணுறாங்க. அப்போ வந்து மாப்பிள்ளைகள் பெண்ணுக்கு வரதட்சணை கொடுக்கணும். குட். இல்லை நம்ம உலகம் ஆரம்பிக்கிறப்பே அப்படிதான் இருந்துச்சு. பட் உண்மையிலேயே அங்கே செலெக்ஷன் பண்ணுறதே ஒரு பெஸ்ட்டான ஒரு பெண்ணை செலக்ட் பண்ணணும். ஏன்னா மாஸ்டருக்காக கொண்டு வராரு எலேசர்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் நபர். இவர் போய் ஃபஸ்ட்டு என்ன செய்வார்னா 10 ஒட்டகம் கொண்டு போயிருப்பான். அந்த இதுக்கு போகிறப்ப பொண்ணை செலக்ட் பண்ணுறதுக்காக போகிறப்ப அந்த ஸ்பாட்டில் வந்து இவன் வந்து தண்ணி குடிச்சு கொடுங்கன்னு சொல்லி அந்த கேர்ள்கிட்ட கேட்பான். இது வந்து தண்ணி இந்த அம்மா கொடுத்துட்டு 10 ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுக்கும். புரிஞ்சுட்டீங்க? ஸோ இந்த பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணு, ஹார்ட் ஒர்க்கர், நல்ல வேலை செய்யக்கூடியது, சிம்பத்தி, எம்பத்தி எல்லாமே ஆட்டோமேட்டிக் இருக்குது அப்படிங்கிற ஒரு முதல் மார்க்கு கிளியர் பண்ணிடலாம் ஃபஸ்ட். தேர் ஆஃப்டர் அதை முடிஞ்சதுக்கு பிறகு அந்த பொண்ணுடைய இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க வீட்டில் எல்லாம் போய் பார்க்குறப்ப இவங்களுக்கே இந்த மாப்பிள்ளைக்கும் இந்த பொண்ணுக்குமே ஒரு டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ் ஆகிடுறாங்க. உள்ளே விசாரிக்கிறப்ப அந்த பொண்ணுகிட்ட வந்து கேட்பாங்க, நீ வந்து அவங்க அப்பா அம்மாட்ட போய் இவங்க சொல்லுவா, இவர் பெரிய ஆபிரகாம்ங்கிறது உலகத்திலே பெரிய பணக்காரன், வேர்ல்டுலேயே பெரிய ஒரு ஃபேமிலி. அந்த ஆபிரகாமுடைய மகன் அவனுக்கு பொண்ணு பார்க்குறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும்னு சொல்லி முடிவு எடுத்துட்டு இருக்கப்ப அவள்கிட்ட வந்து கேட்பாங்க, நீ வந்து இந்த இவங்களுக்கு இந்த ஒரு வந்து வேலைக்காரன் கூட போய் அந்த ஃபேமிலிக்கு நீ போய் சேர்றதுக்கு ரெடியாக இருக்கியான்னு சொல்லி கேட்பாங்க. அவள் சொல்லுவா, நான் போகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாள். ஸோ அவருடைய லைஃபே மாறிடும். ஒரு மகிழ்ச்சியான ஒரு வார்த்தை, ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தை அந்த குடும்பத்திலே ஒரு மகிழ்ச்சியின் சந்தோஷத்தையும் பார்க்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இது வந்து ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய இதே இது அனதர் ரெக்கார்டு வந்து எப்படி வருதுன்னா, இந்த ரெபேக்கால் அவ போய் மேரேஜ் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் இது பண்ணி வர்றப்ப 2 குழந்தைகள் அவளுக்கு வரும். ஒரு பையன் பேர் யாக்கோப்பு, இன்னொரு பையன் பேர் ஈசா. இந்த யாக்கோப்பு ஈசால அவங்க அப்பா இருக்கார் இல்லையா, அவருக்கு ரொம்ப பிடிச்சது யாரு அப்படின்னு சொன்னால் ஈசாவை ரொம்ப பிடிக்கும். இந்த அம்மாவுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும், யாக்கோப்பை பிடிக்கும். அம்மாவுக்கு வந்து மூத்த பையங்களுக்கு தான் அங்கே ஆசீர்வாதம். அந்த நார்மலி அந்த இஸ்ரேல் கலாச்சாரத்தின்படி அவங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் மூத்த பையனுக்கு போய் சேரும். இந்த அம்மா என்ன செய்யும், இந்த பையனுக்கு போகக்கூடாது, இந்த பையனுக்கு தான் கிடைக்கணும்னு அது ஒரு முடிவு எடுக்கும். யாருக்கு, 2வது பையனுக்கு. உடனே அவருக்கு அப்பா கொஞ்சம் கண்ணு பார்வை ரொம்ப மந்தமாக இருப்பார். அது மாதிரி அப்பாவுக்கு வந்து இவன் போய் அந்த அம்மா போய் சொல்லும், அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சது கூழு, அவர் சாக போகிற மாதிரி இருக்காரு, நீ போய் அவன் மாதிரியே பேசி இந்த கூழை கொடுத்து அவனுக்கு வேண்டியதெல்லாம் வேட்டையெல்லாம் ஆடி கொண்டு வந்து ஐட்டங்கள்லாம் கொடுத்து நீ அவனை ஆசீர்வாதத்தை நீ வாங்கிக்கன்னு சொல்லுவான். இந்த அம்மா செய்கிறது தப்பு தான். ஆக்சுவலி எந்த வேலை கரெக்டாக இருக்குது. ஒரே ஒரு பிள்ளைக்கு சுண்ணாம்பு, ஒரு பிள்ளைக்கு இதுங்கிறது தேவையில்லை. ஆனாலும் அன்னைக்கு எடுக்கக்கூடிய ஒரு டெசிஷன் அப்படி எடுத்து நீ போ அப்படின்னு சொன்ன உடனே அவனும் போய் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருவான். கொடுத்த உடனே அவன் வருவான், வேட்டையாடிட்டு வருவான்.
வந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சோடனே கோபமாயிடுவான். இவன் கோபமானவனே அவங்க அம்மா பழையபடியும் சொல்லும், நீ இப்படி இருக்க வேண்டாம், இருந்தவனை கொன்றுவான் அவன், நீ பேசாமல் ஊரை விட்டே ஓடி போயிருன்னு சொல்லு. இவன் ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு ஊரை விட்டே ஓடி போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதுக்கு பார்ப்பான். ஆனால் அந்த ஓனர் என்ன செய்வான், நீ இந்த பொண்ணு உனக்கு இல்லை, அவளுக்கு அக்காவை தான் நீ கட்டணும்னு சொல்லி அங்கே இருந்துட்டு அங்கே ஒரு 7 வருஷம் வேலை பார்ப்பான். இன்னொரு இந்த பெண்ணையும் கல்யாணம் பண்ணுவான், அதில் ஒரு 7 வருஷம் வேலை பார்ப்பான். எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு 20 வருஷம் வெளியே போய் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஏன் வந்துச்சு? இதே வாய் அந்த இடத்துல ஒரு ராங்கான ஒரு டீசன் எடுத்ததுனால அந்த அம்மா இன்னைக்கு அந்த மகன் 20 இயர்ஸ் வெளியே போகக்கூடிய ஒரு சூழல் வந்துச்சு. சரியா? இன்னைக்கு நம்ம மகாபாரதத்தில் பார்த்தோம், இன்னைக்கு பைபிளில் கேரக்டர் பார்த்தோம். அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு இது வந்து இன்னைக்கு தலை சிறந்த இதில் வந்து ஷேக்ஸ்பியருடைய பங்களிப்பு. ஷேக்ஸ்பியர், அங்கே இருக்கக்கூடிய மார்க் ஆண்டனி, அங்கே இருக்கக்கூடிய ஜூலியஸ் சீசரை வந்து ரோம சாம்ராஜ்யத்தில் அவனை கொன்றுவாங்க எல்லாரும் சேர்ந்து. இப்போ ப்ரூட்டஸ் அவனும் சேர்ந்து கத்தியை வச்சு குத்துவான், அவனுடைய ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு. குத்துறப்ப யூ2 ப்ரூட்டஸ் அப்படின்னு சொல்லுவான். அந்த சொல்லி அவன் வந்து சாவான். அப்போ அந்த இடத்துல ஒரு மீட்டிங் நடக்கும். அந்த ஸ்பாட் மீட்டிங்கில் இவன் வந்து இவனுடைய ஃப்ரெண்டு வந்து மார்க் ஆண்டனி அந்த ஸ்பாட்டுக்கு வருவான். அவன் வந்து அந்த ஸ்பாட்டில் வந்து நான் பேசணும்னு சொல்லி கேட்பான். நார்மலி அது ஒரு கன்வென்ஷன், அந்த ஊரில் நாடுகளில் வந்து இப்படி அந்த இடத்துல வந்து பேசுகிறது ஒரு கன்வென்ஷன். இவன் எடுத்து அந்த ஸ்பாட்டில் இருந்து அவன் பேச ஆரம்பிப்பான். பேச ஆரம்பிக்கிறப்ப அப்படியே ஃபஸ்ட்டு சொல்லுவான், இவனை பற்றி ஒவ்வொன்றா சொல்லிட்டு வருவான். ப்ரூட்டஸ் ரொம்ப நல்லவன், ஆனரபிள் பர்சன், அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு அவன் செஞ்ச நல்லது எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிப்பான். யார்? ஜூலியஸ் சீசர். அவனுடைய எல்லா காரியங்களும் சொல்லுவான். சொல்லி முடித்த உடனே மக்கள் எல்லாரும் கொந்தளிச்சு, இவன் நீ தாண்டா துரோகின்னு சொல்லி இவனுக்கு எதிராக வந்துடுவான், ப்ரூட்டஸ்க்கு எதிராக. அந்த ஒரு ஸ்பீச் வேர்ல்டையே கலக்கின ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பீச். அந்த ஒரு வார்த்தை அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையே முழுக்க முழுக்க மாற்றிடுச்சு. இன்னைக்கு வார்த்தைகள்லேயே நீ பல்வேறு வார்த்தைகள் உண்டு. உதாரணமாக என்கரேஜிங் டங் நமக்கு, ரெண்டாவது ஜென்டில் டங், மூணாவது டிசர்னிங் டங், நாலாவது குவைட் டங். இந்த 4 கேட்டகரி இல்லாமல் ஃபஸ்ட்டு இன்னொரு இது சொன்னால் கம்ப்ளைனிங் டங்னு ஒன்று இருக்குது. எப்படின்னு சொன்னால், எப்பயுமே குறை சொல்லக்கூடிய நாக்கு. எது நல்லது செஞ்சாலும் சரி அந்த இடத்துல குறைவு. அங்கே கனெக்ட் ஆகுமா ஃபேமிலி? நிச்சயமாக இல்லை. நான் ஒரு சில கேள்விகள் கேட்குறேன். ஒரு கேர்ள், ஒரு பெண் ஒரு நாளைக்கு எத்தனை வார்த்தை பேசுவார்? கவுண்ட்லெஸ். குட். வேற சும்மா எனிதிங் கெஸ். குட் இல்லை, காமன். இது வந்து ஒரு சயின்டிஃபிக் இதில் வந்து ரிசர்ச்சில் எடுத்திருக்காங்க. அதாவது காமனாக ஒரு உண்மைதான், ஆனால் காமனாக மொத்தமாக எடுத்து ஓவரால். குட். ஜெயசுதாசனுக்கு ஒரு ஹாப்பியாக ஒரு கை தட்டுங்க. ஆக்சுவலி 6000 வேர்ட்ஸ் பர் டே. அதில் ஹஸ்பண்ட் ஆண்கள் அவன் எவ்வளோ ஒரு நாளைக்கு பேசுவான்? ஓ, ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் ஹஸ்பண்டை போய் கேட்கணும் அவர்கிட்ட முத வேலையா. குட். அப்பாவி 3000 வார்த்தைகள், 3000, பாதி. ஃபஸ்ட்டு டே இந்த கேர்ள் அந்த 3000 6000 வார்த்தைகள் சொல்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக கல்யாணம் ஆகி முடிச்சுட்டு ரெடியாக இருக்கும். அந்த கல்யாணம் ஆகி ரெடியாக இருக்கிற நேரத்தில் அவன் ஹஸ்பண்டு வந்து, இப்போ தான் நான் வேலையை முடிச்சுட்டு இங்கே வந்திருக்கேன், எதுவும் பேசிடாத, டென்ஷனில் வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொன்னான்னா, முதல் நாள் எவ்வளோ வார்த்தை டெபாசிட் ஆகுது? 6000. அடுத்த நாளும் ஏதோ ஒரு பஞ்சாயத்தில் வந்து பேச விடாமல் நிப்பாட்டிடுறான். எவ்வளவு அது? 12000. அப்படியே மல்டிப்ளை ஆகிறப்போ ஒரு நாள் வெயிட்டை வெடிச்சு தான் நம்மகிட்ட டைவர்ஸ் கேஸ் வருது. சரியா? இதுதான் இன்னைக்கு இந்த வேர்ட்ஸ், அந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய பொறுமை ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியம். இன்னைக்கு
ஒரு வீட்டில் வருதுன்னா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னாலே ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அந்த வார்த்தைகள் அவங்க எது சொல்ல வந்தாலும் அதை பொறுமையாக நம்ம கேட்கக்கூடிய ஒரு ஆற்றலை ஆண்டவர் விரும்புகிறார். ஃபஸ்ட் இந்த குறை சொல்லக்கூடிய நாக்கு வந்து எந்த ஃபேமிலிலையும் சக்ஸஸே வந்ததே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ஒரு குடும்பம் வந்து ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொன்னால், புத்தியுள்ள மனைவி தன் கைகளினால் வீட்டை கட்டுகிறார். நல்ல மனைவியை கண்டடைகிறவன் கடவுளுடைய தயவை பெறுகிறான். குணசாலியான ஸ்திரீ தன் கணவனுக்கு கிரீடமாய் இருக்கிறார். ஒரு மனைவி வந்து ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு சொன்னால், அவளோட சண்டைக்காரி மனைவியோட வாழ்கிறத விட குடிசை மேலேயே உட்காந்துடலாம்னு சொல்லி ஒரு இது இருக்கு. இவ்வளவு பிரச்சனைகள், குறை 2 பேரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டா நம்முடைய தொழிலுக்கு அதான் பெரிய வெற்றியாக நான் பார்க்கிறோம். அது வந்து மிகப்பெரிய ஆபத்து. அதனால தான் இன்னைக்கு மீடியேஷன் சென்டர்லையுமே வாட் எவர் திங்ஸ் எனி பிளேசஸ் குறைகளை நிறைவாய் மாற்றக்கூடியதை, அவர்களுக்கே அந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியதை நாம் மிக முக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். குறை சொல்லக்கூடிய நாக்கை ஆண்டவர் வெறுக்கிறார். நம்பர் 1. நம்பர் 2, விமர்சிக்கக்கூடிய நாவு. இன்னைக்கு ஸ்லாண்டரிங், இன்னைக்கு எத்தனை வழக்குகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏராளமான கேசஸ். பழைய இந்திய தண்டனை சட்டம் 153A 295 இதெல்லாம் வருதுன்னு சொன்னால் பிகாஸ் ஆஃப் வேர்ட்ஸ். 505 இந்தியன் பினல் கோட். இது அத்தனையுமே வரக்கூடியதில் வந்து யாரையாவது ஒருத்தனை இன்சல்ட் பண்ணுறது, அவனை அவமானமாக பேசுறது, குறை சொல்லக்கூடியது, இதை கடவுள் வெறுக்கிறார். செகண்ட் திங். நம்பர் 2, விமர்சிக்கக்கூடிய நாவை மாற்றிக்கிட வேண்டும். 3வது, பொய் சொல்லக்கூடிய நாவு. இன்னைக்கு இந்த பொய் சொல்லக்கூடியது வந்து இன்னைக்கு ஒயிட் லைன் சொல்லுவாங்க. வெள்ளை பொய் கூட சொல்லலாம்ல, ஆபத்துக்காக ஒரு அதை கூட கடவுள் விரும்பவில்லை. ஏன்னா இன்னைக்கு வந்து முடிந்த அளவு முடியாது. நம்ம ஒரு பெரிய லீடர்ஷிப்னுடைய பெஸ்ட் குவாலிட்டி என்ன தெரியுமா? சொல்லுங்க யாராவது, anyone. ஒரு பெரிய லீடர்ஸுடைய பெஸ்ட் குவாலிட்டியில் ஒரு பெரிய கேரக்டர் என்னன்னா, நோ சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். இப்போ நம்மகிட்ட முகத்தாச்சனைக்காக ஒருத்தன் கேட்பான், இன்னைக்கு மீட்டிங் வரீங்களா? நான் வந்துடுறேன், உறுதியாக வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகாமல் இருக்கிற விட, இன்னைக்கு என்னால் வரவே முடியாது, வாய்ப்பு இல்லை, சாரி, அவனும் நிம்மதியாயிருவான், மற்றவங்களும் கிளியர் ஆகிக்குவான். இந்த நோ சொல்லக்கூடிய ஆற்றல் ஒரு மனிதனுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அவனுக்கு மிகப்பெரிய வெற்றியை அங்கே கிடைக்கும். அதுதான் அதை சமாளிக்கிறதுக்காக தான் நம்ம பல பொய்கள் சொல்ல வேண்டி வரும். அதை மேனேஜ் பண்ணுறக்கூடிய பல நேரங்களில் நம்ம மாட்டிக்கிடுவோம். ஒரு பொய் 10 பொய்யா மாறி பல நேரங்களில் வேற காசிப்பாய் ஒருத்தனை பற்றி புறம் சொல்லியிருப்பான், அதுக்கு கடைசி அவன் வீட்டுக்கே வந்து அங்கே நிற்கும். ஸோ இதை மாற்ற வெறுக்கிறார் கடவுள். ஏன்னா இன்னைக்கு 3வது பார்க்குறோம், கண்ட்ரோல்டு டைம். 4வது வந்து கட்டுப்பாடு உள்ள நாக்கு என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு பல நேரங்களில் பல பிரச்சனைகள் வரக்கூடியதுக்கான மிக முக்கியமானது வந்து இன்னைக்கு வந்து பேசாமல் ஒரு மனுஷன் உட்காந்துருந்தானா கூட அவனை ஞானியாக பார்ப்பான். எல்லாம் பேசி குறை கூட கூத்தாடுங்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. நம்ம பாட்டு அமைதியாக உட்காந்துருந்தா ஒரு பெரிய அறிவுஜீவின்னு நினைப்பான். நம்ம பாட்டு எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா உள்ள நாலேஜ் அவன் பார்ப்பதான் மொத்தமே மேட்ரே விடதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். அதனால தான் இந்த கண்ட்ரோல் இது வந்து மிக மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது. ஷேக்ஸ்பியர்லேயே இன்னொரு ஸ்டோரி வந்து நம்ம சொல்லணும்னு சொன்னால், அவர் ஒரு முக்கியமான ஒரு இது சொல்லியிருப்பார். அதாவது ஒருத்தர் கடன் வாங்கியிருப்பான். அந்த கடன் வந்து அவன் வந்து தர முடியாத சூழ்நிலை இருக்கும், பிஸ்னஸில் அவனுக்கு ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கும். அப்போ அந்த கடன் தர முடியாத சூழ்நிலை வர்றப்ப அந்த மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு போர்ஷனில் வரக்கூடிய ஒன்று, அவன் இவனை கோர்ட்டு கொண்டு போயிடுவான். அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் எழுதியிருப்பாங்க, இவன் தரலைன்னு சொன்னால் 1 பவுண்டு ஃப்ளஷ்ஷு கொடுக்குறது சொல்லி. அப்போ கடைசியாக அவன் சொல்லுவான், ஜட்ஜை கூப்பிட்டு சொல்லுவான், எல்லோரும் கூப்பிட்டு சொல்லுவாங்க, மெர்சி காட்டுப்பா, அவன் மேலே இறக்கம் காட்டு, பி மெர்சிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இறக்கத்தையும் அவன் காட்டுறதுக்கு யோசிப்பான். அந்த இறக்கத்தை காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வரக்கூடிய நேரத்தில் அந்த ஸ்பாட்டில் வந்து அப்போ இந்த லாயர், அவன் பேர் வந்து போர்ஷியா, அவன் பேர், அவன் என்ன செய்வான், ஓகே
உனக்கு நீ கேட்குற 1 பவுண்ட் ஃப்ளஷ் நான் கொடுத்துட்றேன், ஆனால் ஒரு கண்டிஷன், ஒரு சொட்டு ரத்தம் கூட வராமல் நீ எடுத்துக்கணும். சரி, உடம்பு அறுத்த ரத்தம் வராமல் இருக்குமா? பாசிபிலிட்டிஸ் இல்லை. அப்போ அவன்கிட்ட ஒரு கண்டிஷன், நீ பணம் அவன் காசு தர முடியல, நீ அவனை உன் அக்ரிமெண்ட் படி 1 பவுண்ட் ஃப்ளஷ் நீ எடுத்துக்கலாம், கத்தியை வச்சுக்க, இதை வச்சுக்க, இப்போ நீ கட் பண்ணி உன் இஷ்டத்துக்கு நீ எடுத்துக்க. ஆனால் ஒரே கண்டிஷன், ரத்தம் வரக்கூடாது. இந்த ரத்தம் வரக்கூடாதுன்னு சொன்ன உடனே அவனுக்கு அவன் ஒரு சின்ன சொட்டு வந்தாலும் உடனே நான் அவன் முதல்ல கேட்டு அவன்கிட்ட ஆன்சர் வாங்கி வச்சுருப்பான். இது அவன் 1 பவுண்டு அவன் கொடுத்துருவான். சப்போஸ் நீ ஏதாவது தப்பு பண்ணுறேன்னு உன் சொத்து முழுவதும் இவனுக்கு கொடுத்துடணும்னு சொல்லி அவன் அந்த இடத்துல வார்த்தையினாலே அவன் பிடிக்கப்பட்டிருப்பான். இன்னைக்கு பல நேரங்களில் நம்ம நீதிமன்றத்துலேயும் சரி, மற்ற இடங்களையும் சரி, ஆர்ட் ஆஃப் கிராஸ் எக்ஸாமினேஷனில் கூட ஒரு வக்கீல் ஒரு சின்ன கேள்வி கேட்டதுனால அவனுக்கு ஆயுள் தண்டனை கிடைச்சிருக்கும். இந்த கேள்வியை கேட்காம விட்டதுனாலையும் பிரச்சனைகள் வந்திருக்கும். நான் பல வழக்குகள் பார்த்துருக்கேன். நீதிமன்றத்தில் அதை கேட்பாங்க, இந்த சஜஷன் அவர் போட்டிருக்காரா, இந்த கேள்வி அவர் கேட்டிருக்காரா, ஏன் இந்த கேள்வி அவர் கேட்டு இவரே இப்படி மாட்டி விட்டுருக்காரு. இது எல்லாமே இந்த நாக்கு. ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய சிறிய மனிதனுடைய சிறிய அவயமான இந்த நாக்கு ஒரு பெரிய சவரன் கத்தியை போல இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லை, ஒரு காட்டை அழிக்கிறதுக்கு ஒரே ஒரு குட்டி தீக்குச்சி போதும், ஒரு சின்ன தீக்குச்சி போதும், அவ்வளோ பெரிய காட்டை அழிச்சோம். ஒரு மனுஷனையும் இந்த உலகத்தையும் அழிக்கிறதுக்கு ஒரு நாக்கு போதும். அதனால தான் மரணமும் ஜீவனும் உன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதை பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை அவங்க புசிக்க முடியும். உன் இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே உன் வாழ்க்கை அமையும். ஏன்னா இன்னைக்கு எல்லா சூழ்நிலையாக இருக்கட்டும், ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சி, வெற்றி எல்லாமே சரி, ஒரு 6 முக்கியமான ஒரு கருத்துக்களை நம் வாழ்க்கையிலே வைத்து கொள்ள வேண்டும். அதை மட்டும் நான் சொல்லி முடிக்கலான்ற. 1, the successful candidate need for 8 undeniable qualities. Number 1, enlarge your vision. உன் தரிசனத்தை உன் முன்பு எப்பொழுதும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய மாபெரும் வெற்றிக்கு தரிசனம் இல்லாத இடத்தில் மக்கள் சீர்கெட்டு போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர்கள் உண்டானால் சுகம் உண்டாகும். இன்னைக்கு நம்ம வெற்றி அடையணும்னு முடிவெட்டோம்னா enlarge your vision, தரிசனத்தை நம்ம வைக்கணும். எனக்கு ஒரு வீடு கட்ட போகிறோமா, அந்த வீடை பற்றி ஒரு மேப் போடுங்க, வீட்டில் எழுதுங்க, எனக்கு இது காலையில் எழுந்திரிங்க, இது எனக்கு இந்த வீடு எனக்கு பர்ஃபெக்டாக அமையும், எனக்கு இந்த காரியம் நடக்கணுமா, அந்த வழக்கில் நான் ஜெயிக்கணும், நீதிக்காக நான் போராடணும், இல்லை ஒரு இதை நான் எதிர்பார்க்குறேன், ஆஸ்பிரண்ட்டாக இருக்கேன். யூ ஜஸ்ட் டேர் டு பிக் ட்ரீம்ஸ் என்று முதலிலே நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். நம்பர் 1, enlarge your vision. 2வது, run your race. எப்பொழுதும் உன்னால் பறக்க முடியவில்லை என்றால் ஓடு, உன்னால் ஓட முடியவில்லை என்றால் நடந்து செல், உன்னால் நடக்க முடியவில்லை என்றால் தவழ்ந்து செல், எதையாவது எப்படியாவது செய்து கொண்டே இரு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நாட் பை மைட் நார் பை பவர் பட் மை ஸ்பிரிட். இதுதான் ஒரு செகண்ட் அன்டினையல் குவாலிட்டி ஆஃப் தி சக்ஸஸ். முதல்ல enlarge your vision, செகண்ட் run your race. 3வது, think positively. think positively. எப்பொழுதும் நாம் நல்ல மனோநிலையிலே நினைத்து கொண்டு இருக்க வேண்டும். பாசிட்டிவ் மைண்ட்னு சொன்னால் நமக்கு நெகட்டிவ் திங்கே கூட வர மாதிரி இருக்கலாம். ஈவன் நாளைக்கு நமக்கு ஹேங்கிங் கூட போடுறோம்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த ஹேங்கிங் போகிறதுக்கு முன்னாடி கூட பகத்சிங் புஸ்தகத்தை படிச்சுட்டு போனோம். அந்த சூழ்நிலைகளை மாற்றக்கூடியவர் கடவுளுடைய கையில் இருக்கிறது, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி. அதனால தான் இவர் சொல்கிறான், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், எரிகிற அக்கினி ஜுவாலைகளுக்கும் ராஜாவின் கைகளுக்கும் என்னை நீக்கலாக்கி விடுவிக்கிறவராய் இருக்கிறார். ஒருத்தன் கடவுள் அங்கே ஒரு ஊருக்கு போகிறான், நீ இந்த காடை தான் கும்பிடணும், ராஜாவை தான் கும்பிடணும், காடை கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சட்டமே கொண்டு வரான்,
அந்த சட்டத்தை வச்சுட்டு இருக்கிறப்ப இவன் என்ன செய்வான், என் காடை தான் நான் கும்பிடுவேன்னு சொல்லி அவன் கும்பிடுறான் 3 times. இவனை சொல்லி எல்லாரும் சேர்ந்து அவனுக்கு வந்து நேராக என்ன செஞ்சிடறாங்க, கம்ப்ளீட்டாக அவனுக்கு ஒரு நல்ல இதை போட்டு அவனை உள்ளே தள்ளி விட்டு பார்க்குறாங்க. அங்கே பயங்கரமான பசியில் சிங்கம் இருக்கும். அந்த சிங்கம் வந்து அடித்து கொன்ற அளவுக்கு வெயிட்டான ஒரு இதாக இருக்கக்கூடியது. அங்கே உள்ளே இருக்கக்கூடியதில் அந்த சிங்கம் வந்து இவன் தைரியமாக உள்ளே போவான். நான் வணங்குற கடவுள் என்னை காப்பாற்றுவார், என்னை பாதுகாப்பார். உள்ளே போய் வெளியே வரப்ப அது ஜாலியாக உட்காந்து சும்மா படுத்து கீழே கிடக்கும். இவன் காலையில் வரப்ப அந்த ராஜாவே சொல்லுவான், உன் கடவுள் பெரிய கடவுள். அதே மாதிரி 3 பேர் இருப்பாங்க, இவனும் ஒரு ஆளாக இருப்பான். தீயில உள்ளே போடுவாங்க. உள்ளே போட்டு இவன் வந்து நம்ம மதிக்கலைன்னு சொல்லி அந்த இடத்துல அவன் வெளியே வந்து பார்ப்பாங்க, ஒரு சின்ன முடி கூட நறுங்கி இருக்காது. இவன் போட்ட கூட இன்னும் ஒரு ஆள் வந்து கடவுள் காப்பாரு, என் காலங்கள் உமது கரத்திலே இருக்கிறது. God is in my control. மனுஷன் எனக்கு கிடையாது, கடவுள் என்னை கண்ட்ரோலில் கையில் வச்சிருக்காரு. நம்ம ஏன் பயப்படணும்? கடவுள் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. ஏன்னா நம்ம எல்லா பாரத்தையும் தூக்க முடியுமா? காண்ட். கடவுள் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். He cares for you. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பிகாஸ் நமக்கு எல்லா நேரத்துக்கு நேரம் நம்ம சிந்தனைகள் ஓடும், பிரச்சனைகள் வரும், எல்லாமே நமக்கு பேலன்ஸ் ஆகாது, லைஃப் ஸ்டைலில் கிடைக்காது. பட் அவர் ஹீ கேர்ஸ் ஃபார் மீ பிகாஸ் ஹீ நோஸ் மீ என்பதை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். 4வது, கமிட் டுவர் எக்ஸலன்ஸ். கமிட் டு எக்ஸலன்ஸ் என்றால் உன்னதத்தை நோக்கி நாம் போய் கொண்டிருக்க வேண்டும். கமிட் டு எக்ஸலன்ஸ் என்றால் எதையும் உன்னதத்தை நோக்கி இந்த வருடத்தை நாம் ஆரம்பிக்கின்றவர்கள் நாம் பூமியில் உண்டானவைகள் அல்ல, அதற்கு மேலானவைகளை நாடுங்கள். செட் யுவர் மைண்ட் ஆன் ஹையர் திங்ஸ், நாட் லோயர் திங்ஸ். ஆல்வேஸ் யூ திங்க் அபவுட் பாசிட்டிவ்லி. அப்போ வெற்றியை கொடுக்கும். எதையுமே நம்ம நேர்மறையாக எதிர்மறையாகவே நினைக்கக்கூடாது. நான் போனேன், உப்பு வைக்க போனேன், மழை வந்துச்சு. நோ, இன்னைக்கு எல்லாமே எனக்கு பாசிட்டிவாக நடக்கும். இன்னைக்கு இந்த சூழ்நிலைகள் நம்மளே பாசிட்டிவாக இல்லைன்னா அந்த காரியங்கள் வெற்றி அடையாது. சப்போஸ் சில நேரங்கள் நடக்காதுன்னா நம்ம ஓப்பனாக சொல்லிக்கலாம். பட் நார்மலி நம்ம நினைக்கக்கூடிய நினைவுகளே அந்த அலைகளை உருவாக்கும். அந்த அலைகள் தான் மிகப்பெரிய வெற்றியை ஒரு மனிதனுக்கு கொடுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு லெவல் போயிட்டே இருக்க வேண்டியிருக்கு. கமிட் டு எக்ஸலன்ஸுக்கு அடுத்து சர்வ் அதர்ஸ். பிறருக்காக நாம் உழைக்க வேண்டும். இந்த உலகத்தில் நம்ம படைக்கப்பட்டதே பிறருக்கு உதவி செய்வதற்காகத்தான். இன்னைக்கு அன்னை தெரசா எங்கேயோ பிறந்தாங்க. அவங்க வாழ்ந்த இடம் வேற, பிறந்த இடம் வேற. ஆனால் இந்திய தேசத்துக்காக கல்கட்டாவில் வந்து தொழுநோயாளிகளை கூட வச்சு அவங்களுக்கு சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. நோபல் பிரைஸ் அவங்களுக்கு டெக்ளேர் பண்ணி கொடுக்குறப்ப, எனக்கு இன்னைக்கு நைட்டு டின்னர் வேண்டாம், இந்த டின்னருக்கு பதிலாக பணமாக கொடுத்தீங்கன்னா என் கண்ட்ரி மக்களுக்கு, ஏழை இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய தொழுநோயாளிகளுக்கு நான் கொடுப்பேன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க ஒரு ஸ்டோரி சொன்னாங்க அந்த இடத்துல. என்ன ஸ்டோரின்னா, காடு வந்து 2 பக்கம் ஆடுகளை வந்து வச்சிருப்பார். இங்கிட்டு இருக்கிற வலது பக்கம் இருக்கிறவங்களாம் நீங்கள் இங்கிட்டு வாங்க, இங்கே இருக்கிற குரூப்லாம் இங்கிட்டு போயிருங்க. வலது பக்கம் இருக்கக்கூடியவங்கள்ட்ட காடு சொல்லுவார், நான் ரொம்ப தண்ணி தாகமாக இருந்தேன், நான் தண்ணி கேட்டு வந்தேன், நீங்கள் எனக்கு தண்ணி கொடுத்தீங்க. சாப்பாடே இல்லாமல் பசியில் இருந்தேன், எனக்கு சாப்பாடு போட்டீங்க. அதில் ஜெயிலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க. ட்ரெஸ்ஸே இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், எனக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்தீங்க. இவங்க எல்லாம் ஆச்சரியத்தோடு கேட்பாங்க, காட் நீங்கள் எப்போ என்கிட்ட வந்தீங்க, என்கிட்ட எப்போ தண்ணி கேட்டீங்க, எனக்கு எப்போ ஃபுட்டு கேட்டீங்க, எப்போ எனக்கு ட்ரெஸ்ஸு கேட்டீங்க? நோ, நான் கேட்கலப்பா, என்னிலும் சிறியவர்களுக்கு நீ உதவி செய்தாய் அல்லவா, அந்த உதவி எனக்கு செய்ததை போல. இந்த பக்கம் இருக்கிறவன்ட்டெல்லாம் காடு கேட்பார், எனக்கு தேர்ஸ்டி, தண்ணி, நீங்கள் தண்ணி கொடுக்கல. எனக்கு ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறப்ப ட்ரெஸ்ஸு கொடுக்கல. காட் நீங்கள் கேட்டிருந்தா தான் நாங்கள் கொடுத்துருப்போமே, எனக்கு இல்லை. ஏழைகளுக்கு நீ கொடுக்காதது எனக்கு கொடுக்காது. ஸோ நீங்கள் எல்லாம் நரகத்துக்கு போயிருங்க, கோ ஹேட். இது அன்னை தெரசா அவர்கள் பைபிளில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி எடுத்து அவங்க மிக அற்புதமாக அந்த நோபல் பிரைஸ் வாங்கும் பொழுது இந்த கதையை சொன்னார்கள். ஏன்னு சொன்னால்,
இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் இயங்கிட்டு இருக்கு. அதில் we need prayer request, we need worship leaders, we need motivation speakers, we need mentorship. இது எல்லாமே இன்னைக்கு நமக்கு தேவைப்படுது. ஏன்னா இன்னைக்கு நம்ம போய் நிம்மதியாக தூங்குறப்ப தான் அந்த ப்ராப்ளங்கள் அரைஸ் ஆகும். இன்னைக்கு கொஞ்சம் வயசுலேயே தாத்தா வர்றான். அவனுடைய காரணம் அவனுடைய எல்லா சூழ்நிலைகள்லையும் அவருடைய மனசிலிருந்து எல்லாத்துலேயுமே சோகங்கள், துயரங்கள், வேதனைகள். இதிலிருந்து ஓவர் கம் பண்ணணும்னா தட்ஸ் அ பாசிட்டிவ் வேர்ட்ஸ். இந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸை நம்ம ஆல்வேஸ் திங்க் அபவுட். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு கமிட் டு எக்ஸலன்ஸ் மாதிரி இன்னைக்கு இந்த இருக்கக்கூடிய ஒரு அன்டினையல் குவாலிட்டியில் இன்னைக்கு ஒவ்வொரு பெரிய பெரிய தலை சிறந்த தலைவர்கள் அத்தனை பேருமே இதை அவங்க ஒரு தாரக மந்திரமாக வச்சுருப்பாங்க. இன்னைக்கு ஆப்ரஹாம் லிங்கன் அவர் ஒரு ஆடு மேய்ச்சவர். ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு ஆடு மேய்ச்சவர். அந்த நேரத்தில் ஆக்சுவலி ஐ அப்ரிஷியேட் ஆசிஃப். இப்போ இந்த வருஷத்தில் ஒருத்தர் அவர்கிட்ட வேலை பார்த்த ஒரு நாள் 2 நாள் தான் வேலை பார்த்தவர். திடீர்னு சீரியஸ் ஆகி படுத்த படுக்கையாகி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறார். ஹாஸ்பிட்டல் போகிறப்ப அந்த ஆள் அங்கே போகிற இடத்துல இறந்துடுறான். இவர் கூட்டு போய் அவங்க ஃபேமிலியை வர சொல்லி எல்லா உதவியும் செஞ்சு அவங்களுக்கு குடும்பத்துக்கு செவரல் அமௌண்ட் இவர் கையில் கொடுத்து ஹீ இஸ் டூயிங் கிரேட் ஜாப். தட் இஸ் கால்டு குட் சமாரிட்டன் ஒர்க். சார், இந்த நல்ல சமாரியன் வேலையை தான் கடவுள் நம்மள்கிட்ட எதிர்பார்க்குறாரு. நம்ம அவன்கிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்காம பிறருக்கு உதவி செய்கிறோம் இல்லையா, அது ஒரு மனிதனுடைய மாபெரும் வெற்றி. இதே போல் தான் நமக்கு இருக்கக்கூடிய எந்த ப்ராப்ளத்தையுமே நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியும், வெற்றி பெற முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தும் பொழுது மிகப்பெரிய வெற்றியை நமக்கு ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க முடியும். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து வருகிறது. மரணமும் ஜீவனும் உன் நாக்கிலே இருக்கிறது. நீ எதிலே பிரியப்படுகிறாயோ அதன்படி உன் வாழ்க்கை அமையும்.